எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் தான் காட்ட போறேன். அதுவும் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் நிறைய பேர்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னாலும் திரும்ப 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 அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நேரடியாக இன்னைக்கு அந்த பொருள் எங்கே விளையுது, அது எப்படி இருக்குது, அது நல்லதா கெட்டதா என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்யாதீங்கம்மா, அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேர் அது என்னன்னே தெரியலம்மா எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ நாங்க காட்ட போறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது கொட்டமுத்து, ஆமணக்கு விதை. நிறைய இட்லியில நான் போட்டு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பஞ்சு மாதிரி இட்லி வர்றதுக்கு இந்த கொட்டமுத்தை ஒன்று போட்டாலே போதும்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதை போடாதீங்கம்மா, அது கெடுதல்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா கெடுதலே இல்லை. இதுல தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பொருள். அது எங்க இருந்து விளையுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறீங்க. அது எப்படியெல்லாம் எடுத்து அந்த எண்ணெயை தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, நான் பக்கத்துல நிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த கொட்டமுத்தோட செடி. இது நல்லா முத்திருச்சுனாக்கா உங்களுக்கு பழுத்த கலர்ல வரும். பாருங்க, எங்க வீட்டுக்காரர் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லாமே பாருங்க, இங்கே எழுதி இருக்குது பாருங்க. இது எல்லாமே அந்த கொட்டமுத்தோட செடி தான். கொட்டமுக்கு அதாவது ஆமணக்கு விதை, கொட்டமுத்து எல்லாமே ஒண்ணுதான். இத உடைச்சு இத பருப்பா எடுத்து இத பருப்புலாக்கா மாதிரி இருக்குது பாத்தியா. இது இன்னும் கொஞ்சம் முத்தும். என்ன இந்த பாரு, அங்க பாரு செடிக்குள்ள இருக்குது முத்த நெத்து. அதெல்லாம் நான் உனக்கு பறிச்சு கொண்டாறேன் விதை எடுக்க. இங்க இருந்ததுல இந்த காய் இருக்குது, முத்த காய் இருக்குது, பிஞ்சு காய் இருக்குது. என்ன இந்த மாதிரி முத்தி இருக்குது பாத்தியா. இந்த சின்ன முத்துதான் இருக்குது. உடைக்கணும்யா. பழைய கட்டை கல்லுல வச்சு பழைய கட்டையால தேய்ச்சாத்தான் உடையும். இப்ப இந்த காய் இருக்குல்ல, இப்ப இதே காய அந்த மாதிரி நெத்தா இருக்குது பாரு, மேல ஏறி பறிக்கணும். அங்க பாரு, அந்த பாரு அங்க இருக்குது இல்ல, இது செடியா கிடக்குது. நானே பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன் எல்லா நெத்தையும். நீ உடைச்சு பருப்பை காட்டி என்ன எடுக்கிறது எப்படின்னு காட்டு. இத சும்மா திங்கலாம், பருப்பெல்லாம் நல்லா இருக்கும். அதான் நிறைய பேர் நல்லா திங்கலாம். வந்தாரு இத இப்ப உடைச்சா, கல்லுல வச்சு உடைச்சா இந்த இதுக்குள்ள இருக்கும் பருப்பு. இந்த பருப்பு இருக்குது பாரு, இங்க பாரு, இங்க பாரு எவ்வளவு கடைசியா இருக்கு பாத்தியா. இங்க பாரு பருப்பு பாத்தியா. பருப்பு பாரு, முழு பருப்பா வரலையா, பாதிதான் வந்திருக்குது. பருப்பு பாத்தியா, பெருசா வல்லா இருக்குப்பா. இது அப்படியே சும்மா 5 பேரு அப்படியே தின்னா, 10 விதை தின்னா நல்ல ஜீரணமாகிறது, நல்ல ஆரோக்கியமா வெளியே போகும். பச்சையாவே திங்கலாம். கடலைப்பருப்பு மாதிரி இருக்கும். அதான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறோம். கடலைப்பருப்புல இருந்து கடலெண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லா இருக்குது கடலைப்பருப்பு மாதிரி. ஆமா, சூரியகாந்தி விதையில இருந்து சன்ஃபிளவர் ஆயில் தயாரிக்கிறோம். அதே மாதிரி இதுல இருந்து எடுக்கிறதே விளக்கெண்ணெய். இந்த முத்தை, அந்த பருப்பை 10 முத்தை இட்லிக்கு போட்டா பஞ்சு மாதிரி வரும். பீக்கங்காய், இதுல மஞ்சி எடுத்து விளக்க வச்சுக்கிறது. இது ஒரு 2 நாளைக்கு காயணுப்பா. பாருங்க, நம்ம கொட்டமுத்து கொண்டு காய போட்டுட்டேன். 2-3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. காயுது நல்லா காஞ்சு பாருங்க, வெடிச்சு கொட்டி கிடக்கு. விதையெல்லாம் கூட பாதி கொட்டிருச்சு பாருங்க. விதையெல்லாம் நல்லா வெடிச்சுக்க, அதில் நம்ம லைட்டா தட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்க, அவ்வளோக்கு இவ்வளோ தான் வந்துருக்கு. இவ்வளோதான் வந்திருக்கு. நம்ம கொண்டுட்டு வந்தது இவ்வளவு தான். அதாவது காய் பிடுங்கி அடித்தது இவ்வளவு தான் இருக்குது. இதை வச்சு நம்ம எண்ணெய் எடுக்க முடியாது. எண்ணெய் எடுக்கணும்னா நிறைய வேணும். எங்கள் வீட்டில் இருந்தது கொஞ்சம் அப்பப்போ பிடுங்கி சேர்த்துக்குவோம். நாங்கள் நம்ம போட்டு விதை போட்டு வளர்த்ததாக இருந்தால் நல்லா கொட்டை பெருசாக இருக்கும். இது அங்கங்கே முளைச்சி கிடக்கிறத தானாக முளைச்சது. அந்த காலத்துல இருந்து பயிர்றது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற விதை வந்து நல்லா பெருசாக இருக்கும். செடியும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அது ஒரே தவணையில் போயிடும். இது 2-3 வருஷத்துக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா போட்டு நெரிச்சு இந்த ஓட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா நெரிச்சிருக்கிறேன். உடச்சி பார்க்கலாம். கொஞ்சம் போல் ஓடு போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியே பருப்பாக எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். பருப்பாக எடுத்தால் சீக்கிரம் எண்ணெய் வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டா வேலை ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லாமே சளிச்சு எடுத்துக்கிட்டு அதனால் இப்போ பாதி ஓட்டை எடுத்தாச்சு. இப்போ மறுபடி இதை வந்து உரலில் போட்டு இடிக்கணும். உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்கணும். நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. குழம்பு பாருங்க. என்னுடைய சக்கையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இங்கே தண்ணி காயுது. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இங்கே தண்ணி காய்ஞ்சிருச்சா பாருங்க. தண்ணி காய்ஞ்சி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை இப்போ இந்த பால் நல்லா இது வத்துறது கொதிக்கணும். எவ்வளோ நேரம் எரியணும், எவ்வளோ தண்ணி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. 2.5 கிலோ கொட்டை மொத்தம் நல்லா அது வந்து அந்த எண்ணெய் வரந்துட்டி கொதிக்கணும். அதுதான் மெயின். இப்போ நம்ம ஊற்றிருக்கிறத அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா நுரை கட்டிக்கிட்டு வருது பாருங்க. கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. அப்படி முறிஞ்சு வரணும். பாருங்க கொதிச்சு முறியுது பாருங்க. எப்படி தண்ணியா தண்ணி இருந்தது பால் திறந்த மாதிரி திரண்டு கொதிச்சு தண்ணி தனியா எண்ணெய் தனியா வரணும். இது கொஞ்சம் லேட் ஆகும், மணிக்கணக்கு ஆயிரும். இப்போதான் மழை கொதிக்குது. இது என்ன பண்ணும், அப்படியே கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி எல்லாம் வற்றிட்டு எண்ணெய் வரையில தான் எடுக்கணும். இப்போதான் எண்ணெயே கசிஞ்சு வருது. வெளியில் இருந்துட்டு இப்போ நான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, இன்னும் எரிய விட முடியலை. அதனால் உள்ளே அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் பாருங்கள், இந்த நுரையாக வருது பாருங்கள். இந்த நுரையாக வர்றது தான் எண்ணெய். இந்த நுரையை எடுக்கணும். ஏறுங்க பார்த்தீங்களா, இப்படி இது பூரா எண்ணெய் மேலே நிற்கிது. அதாவது தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக நிற்க. நம்ம தண்ணியில் விட்டு வேக விடும் பொழுது எண்ணெய் ஊற மேலே மிதந்து வரும் பாருங்க. இந்த மாதிரி இப்போ இது மாதிரி நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடச்சட்டியிலே விட்டுக்கலாம். ஏன்னா வடச்சட்டியில் தான் மறுபடியும் போட்டு அதை காய்ச்சினோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்படி இப்படி எல்லாமே எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம மறுபடியும் நல்லா வத்த கொதிக்க விடணும் பாருங்கள். கொதிக்க கொதிக்க எண்ணெய் வருது பாருங்கள்.
இந்த சைட்லலாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எண்ணெய் பிரிகிறது. இந்த மாதிரி வரணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை. இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் வற்ற விட்டோம்னா அது எண்ணெய் வர்றது கஷ்டம். பாருங்கள், கொதிக்க கொதிக்க நல்லா எண்ணெய் வருது பாருங்கள். எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இப்போ இதை முறிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை போட போகிறேன் நான். இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை ஒரு கொத்து அப்படியே போட்டிங்கன்னா போதும். போட்டோடனே முறிஞ்சிடும். போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அவ்வளவுதான். இப்போ அடுப்பை விட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி தெளிஞ்சு நிற்கிது எண்ணெய். எண்ணெய் நல்லா தெளிவாக நிற்கிது, தெரியுது உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதான். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டும் பொழுது இது எல்லாமே இந்த தூசியெல்லாம் போயிடும். அதாவது நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வாட்டில் கதை கதை கதைன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர அந்த எண்ணெய் வராது, சேராகவே நிற்கும். அதனால் ஏதாவது போட்டு நம்ம முறிக்கணும். முறிச்சா தான் அது வந்து முறிஞ்சு எண்ணெயாக வரும். கொஞ்சம் வேலை கஷ்டம்தான். ஆனால் அந்த காலத்துலலாம் இப்படி தான் எடுத்தாங்க, இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டிலே, அதாவது சுத்தமான எண்ணெய் தயாரிக்கிறது இந்த முறையில் தான் வீட்டிலே தயார் பண்ணிக்குவாங்க. கொண்டு போய் மில்லுலலாம் கொடுக்காம இதே மாதிரியே நிறைய அடித்து எடுக்கும் பொழுது ஒரு அண்டாவில் போட்டு வேக வச்சு ஒரு நாள் ஆயிரும். இதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிரும். ஆனால் வருஷத்துக்கு எண்ணெய் கிடைக்கும். இது நல்லா தெளியட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். முருங்கை தலையெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயை முறிச்சாச்சு. முறிச்சுட்டு ஆறட்டும்னு விட்டுட்டேன். நான் மறுநாள் தான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள். கீழே வந்து சேர் மாதிரி நிற்கிது அந்த கசடெல்லாம். மேலே எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. 2.25 கிலோ இருக்கும். அதுக்கு இத்தனை எண்ணெய் வந்திருக்கு. கொட்டமத்தில் வந்து நிறைய எண்ணெய் கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னா சுத்தமான நாட்டு கொட்டமத்தில் எடுத்த விளக்கெண்ணெய். இப்போ பாருங்க, கொட்டமத்துல இருந்து எண்ணெய் தயார் பண்ணியாச்சு. அதாவது விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப மருந்து குணம் உள்ளது. அதனால இது ரொம்ப ஈஸியானதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். அதாவது கொட்டையை பறிச்சுட்டு வந்து காய வச்சு அந்த ஓட்டை எடுத்து அப்புறம் இடித்து இவ்வளவெல்லாம் செஞ்சு அதுல இருந்து எண்ணெய். அதாவது பாருங்க, நாங்கள் வந்து 2.25 கிலோ போட்டோம். எவ்வளோ இருக்கு பாருங்க, இவ்வளவுதான் இருக்குது எண்ணெய். கம்மியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாலில் கொஞ்சம் கலக்கி வெளியே கொடுத்தோம்னா நம்மளே தயார் பண்ணோம், எந்த கலப்படம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கிற நல்ல விளக்கெண்ணெய். இப்போ பார்த்தியா, எனக்கு கொஞ்சம் கொடு, உனக்கு கொஞ்சம் கொடுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம், கடையில் வாங்குகிற விலைக்கே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, 50 மில்லி 100 மில்லி தாங்கன்னே கேட்குறாங்களா. இது நம்மளாக காய்ச்சினதுனால அதில் எந்த கலப்படம் இல்லாத எண்ணெய் குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம். ஜூடு உள்ளவங்களுக்கு தலையில் வைக்கிறது, நேகக்கண்ணுள்ள வைக்கிறது, தொப்புள்ள தேய்க்கிறது, பருப்புக்கு ஊற்றுறது. அந்த காலத்தில் விளக்கெண்ணெயிலே தாளிச்சாகலாம். இவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப குளிர்ச்சியானது. கொட்டமத்தனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் நல்லதா கெட்டதான்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நான் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் போடாதீங்க கெடுதல்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அதுக்காகவே இதை வந்து விளக்கெண்ணெய் உங்களுக்கு எடுத்து அந்த கொட்டமத்துல இருந்து எண்ணெய் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த எண்ணெய் உலகம் முச்சூடும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதனால இது வந்து கெடுதலே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எண்ணெய் எடுத்துருக்குறோம். 1 வாரம் வேலை இது எடுக்கிறதுக்கு. அதனால இது வந்து கெடுதலே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் இட்லி வரலேன்னு நினைக்கிறவங்க 4 கொட்டமத்து போடுங்க. எப்படியாப்பட்டவங்களுக்கும் அந்த இட்லி ரொம்ப சூப்பராக வெள்ளையாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் வந்து பிசு பிசுன்னு இருக்காது, ஒட்டாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி.
இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.